சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்காம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த புதிய ஆண்டு தை திருநாள், தைப்பொங்கல்ல இருந்து என்னுடைய பக்தர்கள், உங்களுடைய ஐயனுடைய பக்தர்கள், என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ், என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லோருக்கும் எங்கள் பக்கத்திலே இருந்து எங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய அருள் வேணும். என்னுடைய பேர் அருப்புக்கோட்டை நடராஜ். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நான் தினமும் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இதில் இந்த கணக்கம்பட்டியிலேருந்து ஜீவ சமாதியிலேருந்து கோம்பைக்காடுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. இது எப்படி போகணும்னா, கணக்கம்பட்டியில் இறங்கிடுங்க. இறங்கி அங்கேருந்து ஐயனுடைய ஜீவ சமாதி தரிசனம் பண்ணிடுங்க. தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ நிறையா இருக்கும். ஷேர் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா கோயில்னு சொல்லுவாங்க. ஜக்கம்மா கோயில், கோம்பைக்காடு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. அதே மாதிரி இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ரோட்டு எப்படின்னா, ஜீவ சமாதிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பினீங்கன்னா கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம். லெஃப்ட் சைடு திரும்பினா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோம்பைக்காடு இருக்குது. இந்த கோம்பைக்காடில் ஐயன் ஐம்பொன் சிலையாக இப்போ நமக்கு அருள் புரிகிறார். இந்த கோம்பைக்காடில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒன்று சொல்லிடுறேன். ஐயன் நம்மளை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட 10 ஆண்டு முடிஞ்சிருச்சு. 10வது குரு பூஜை வந்து வருகிற 21/2/2024 21/2/2024 குரு பூஜை நடத்துகிறாங்க. ஐயன் நம்மளை விட்டு நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு, ஆனால் ஜீவ சமாதியாக இருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் பவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த கோம்பைக்காடில் பார்த்தீங்கன்னா ஐயன் பயன்படுத்திய அந்த செப்பல், பெல்ட்டு, பாட்டிலு, பெல்ட்டு, இந்த மாதிரி இதை ஐயன் உயிரோடு இருக்கும்போது அந்த ஒரு அழுக்கு மூட்டையில் ஃபுல்லாக வச்சுருந்தாரு. அந்த மூடையில் உள்ள பொருளை எல்லாம் எடுத்து தான் ஐயனுடைய ஐம்பொன் சிலையில் வந்து உள்ளே போட்டுருக்காங்க. எனக்கு ஐயன் கொடுத்த பங்கு அதை நான் சொல்லிடுறேன். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து கோம்பைக்காடுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ தான் நான் போய் ஒரு ஆட்டோவில் தான் நாங்கள் அன்றைக்கி போனோம். பஸ்ஸு சரியாக கிடைக்கல, ஸோ ஆட்டோவில் தான் போனேன். ஆட்டோவில் போயிட்டு நான் ஒரு தனி ஆட்டோ பிடிச்சிடுவேன். அங்கே வந்து ஒரு ஈஸ்வரன் ஒரு அண்ணன் வருவார். அவரோட ஆட்டோ தான் நான் ரெகுலராக புக் பண்ணுவேன். மதுரையிலேருந்து கிளம்பும்போது சொல்லுவேன், அண்ணன் நான் அந்த பஸ்ஸில் வர்றேன், நான் வந்து என்னை ஆட்டோவில் கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லும்போது அந்த அண்ணன் வந்து என்னை கோம்பைக்காடு கூப்பிட்டு போவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போவார். அதே மாதிரி இடுப்பன் மலைக்கு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவார். சம அமௌண்ட் நான் பே பண்ணிட்டு எழுதுவேன். அன்னைக்கு அந்த கோம்பைக்காடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் பயன்படுத்திய அந்த செருப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 செருப்பு இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில், அது மாதிரி பெல்ட்டு, மண்டை ஓடு, முட்டை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 மூடை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. மேலே தாப்பாயை போட்டு வச்சுருந்தாங்க. கோம்பைக்காடில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தார்பாயை போட்டு மூடிச்சுருந்தாங்க. ஐயன் இருந்த வீடு, அந்த ஒரு சின்ன வீடு 10 வருஷம் ஆச்சுங்க அந்த இடத்த பராமரிப்பு பண்ணி. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருள் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். நம்ம சாதாரணமாக ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஒரு ரூம் போட்டு அடைச்சி வச்சுருந்தோம். நான் மண் தண்ணி எல்லாம் மழை தண்ணி எல்லாம் பட்டு அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, அன்னைக்கு கோம்பைக்காடுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து அந்த மூடையை வளர்க்குறாங்க. விலகிட்டு பார்க்கும்போது அந்த கோம்பைக்காடோட உரிமையாளர் அந்த பெரியதுரை அண்ணன், அப்புறம் நிறைய நண்பர்கள் எல்லாரும் அந்த மூடையை தூக்குறாங்க. எனக்கு கிடைச்ச பாக்கியம் வந்து 2 மூடை கிடைச்சிது. எனக்கு வந்து ஒரு செருப்பு மூடை கிடைச்சிது. செருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 செருப்பு இருக்கும். பெரிய இவ்வளோ ஒரு மூளை பார்க்கும்போது என்னால் இதை தூக்கிடுவேனா, ஏன்னா எனக்கு உடம்பு இருக்கு, ஆனால் என்னால் முடியுமா
தெரியல. எனது நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அவருக்கு ஒரு மூடை எனக்கு முதல்ல கிடைச்சது. உடனே அவர்கிட்ட எடுத்து அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூடை கிடைச்சது, செருப்பு மூடை. செருப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டான மூடைங்க. சொன்னால் நம்பவே இல்லை. எனக்கு என்ன சொன்னால் புல்லறியுது. அந்த மூடையை எனக்கு கீழேருந்து 2 பேர் தூக்கி கொடுக்குறாங்க. இந்த ஐயனுடைய ஜீவ சமாதி பக்கத்தில் கோம்பைக்காடில் சொல்கிறேன், ஐயனுடைய ஒரு சமாதி, ஜீவ சமாதிக்கு குழியை தோண்டிட்டாங்க. அந்த குழியில் எல்லாரும் போடுறாங்க. இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா நேரடியாக பார்க்கலாம். அப்போ அந்த மூடையை எனக்கு தூக்கி கொடுக்குறாங்க. கீழே அந்த 2 பேர் தூக்கி கொடுக்குறாங்க. நான் இப்படி தான் பிடிக்கிறேன் மூடையை, ஏன்னா ஓவர் வெயிட்டாக இருக்குன்ட்டு. சொன்னால் நம்ப மாட்டேங்குங்க, வெயிட்டே இல்லைங்க, வெயிட்டே இல்லை சுத்தமாக. அசால்ட்டாக அந்த கையில் தூக்கிட்டு அப்படியே நான் தனியாக போய் அந்த மூடையில் அந்த பெரிய குழி தோண்டித்தாங்க. அந்த குழியில் போட்டு இது பண்ணுறோம். ஐயன் எனக்கு கொடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வெயிட்டே இல்லை. என்னோட கர்மாவை எப்படி தூக்கி விட்டார் பாருங்க. போயிட்டு வந்தேங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பிஸ்னஸ் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கணக்கம்பட்டியில் இந்த ஐமன் சிலை இருந்த இடத்தையும் இந்த வீடியோ பின்னாடி போடுறேன். அதே மாதிரி கணக்கம்பட்டியில இருந்து கோம்பைக்காடு போறீங்கல்ல, அந்த கோம்பைக்காடில் ஒரு 10 நிமிஷம் உங்களை அறியாமல் நீங்கள் மனசார ஓம் சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம் அந்த மாதிரி சொல்லி நல்லா தியானம் பண்ணுங்க. மதியம் 12 மணி 1 மணிக்கு தியானம் பண்ணனாலும் உங்களை உடம்பு சுடவே சுடாது. இது நான் நேரடியாக கண்ட உணர்வு. அதே மாதிரி அதே கோம்பைக்காடில் எனக்கு மற்ற ஒரு அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஐயனுக்கு சமையல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த முதல் பிரசாதம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஐமன் சிலை பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அங்கே தான் ஐயன் உட்காந்துருப்பாரு. அந்த கல் பக்கத்தில் ஐயனுக்கு முதல் முறையாக சமையல் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஐயனுக்கு தான் பண்ணேன். அந்த சாப்பாடு எனக்கு முழுமையாக கிடச்சிது. அது ஐயன் எனக்கு கொடுத்த உணவு. என்னுடைய பிஸ்னஸ் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற எங்கள் மாமா, மச்சான், எங்கள் அத்தை, என்னுடைய தம்பி, அண்ணி, சகோதரன், சகோதரிகள் அனைவரும் ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம். எனக்கு நல்லா இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க, உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், என்ன மாதிரி என் நண்பன் நல்லா இருக்கணும், என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு என்னுடைய பேர் டேக் யூஸ் ஆஃப் நடராஜன். என்னுடைய ஆஃபீஸ் வந்து திருச்சியில் இருந்து. இன்னைக்கு கூகுளில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது ஐயன் போட்ட உத்தரவின் பிரகாரம் என்னுடைய ஆஃபீஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு கூகுள் ரிவ்யூஸ்லேயுமே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேக் யூஸ் ஆஃப் நடராஜன்னாலே நம்பர் 1 ஸ்டாராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 5 ஸ்டார் போட்டு நீ ரொம்ப பெரிய நிறுவனமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா காரணம் ஐயன் தான். இந்த வீடியோ முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால் முடிஞ்சதுக்கு ஒரு சின்ன உதவி. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க நம்ம பண உதவி நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஐயனுடைய புகழை பரப்பட்டோம். ஏன்னா இந்த ஐயனோட புகழ் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது. இது எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயனை பற்றி நிறைய அனுபவம் கிடச்சிருந்தேன்னா நான் நிறைய காரியங்கள் சாதிச்சிருப்பேன். எனது தாய் தந்தையரை இழந்திருக்க மாட்டேன். இந்த வீடியோ முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த கோம்பைக்காடுக்கு வந்திருக்கோம். கோம்பைக்காடோட வீடியோ வந்து பின்னாடி இதோட ஜாயின் பண்ணி விட்றேன். அதோட நிர்வாகி வந்து அண்ணன் பேசுகிறாரு. அவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு சின்ன பேட்டி எடுத்துருவோம். அண்ணன் உங்கள் பேர் என்ன? பெரிய துறைங்க. ஓகே, நீங்கள் தான் இதோட நிர்வாகி? நிர்வாகி ஐயா உத்தரவு கொடுத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஐயாவுக்காக ஐம்பொன் சிலை வச்சு இப்போ மண்டபம், சாப்பாடு மண்டபம், தங்கு மண்டபம், எல்லாம் சாப்பாடு மண்டபம் தான் இருக்குது. ஐயனுடைய
ஐம்பொன் சிலை இருக்கிற இடம் தான் இருக்குது. வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்கய்யா. இப்போ வந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னாங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனல்னு சொல்லி நிறையா ஒளிபரப்புறாங்க. ஐயா கோம்பைக்காடு ஐம்பொன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகியோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன், இந்த மாதிரி கட்டட வேலைகளில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மாபெரும் தவறு. இது நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நேரடியாக நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் எதை வேணாலும் ஐயாவுக்காக செய்யுங்க. ஐயா பணி சிறப்பாக நல்ல முறைக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் வழி நடத்தி சொல்லுங்கய்யா. ஓகே, நல்லது.